ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றைக்கு போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி எங்களுடைய வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்றுக்கு இங்கே நேற்றுக்குன்னு இல்லை, முந்தானத்திலிருந்தே இங்கே ரொம்ப மழை, எங்கேயோ புயல் கிளம்பியிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ந்து 3 நாள் அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. விடவே இல்லை, ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் மழை விட்டு விட்டு பெஞ்சிச்சு. அதனால் நேற்று பகல் முழுக்க நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இது விடியற்காலை ஒரு 7 மணி போல் எடுத்த வீடியோ. சரியாவில் மழை, எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்களேன். சரி, வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் நல்லா இருக்குமே, அதை காட்டலான்னு சொல்லிவிட்டு இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது நேற்றைக்கு எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி கொஞ்சம் ஃபங்க்ஷன், அதனால் இந்த வீடியோ நாளைக்கு வரும். இது நேற்றைக்கு எடுத்த வீடியோ. கான் போடுற இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் நேற்று சொல்லியிருந்திருப்பேன், இப்படி நிறையா தண்ணி தேங்கி கிடந்துச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கீழே தளம் போட்டு எழுப்புவாங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா. அதனால் அங்கே ஒருத்தங்க தண்ணி கோரி கோரி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அண்ணன் ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க சிமெண்டு மண் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா குழச்சி அங்கே கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு போடுறதுக்கு, ஒரு ஆள் தண்ணி இறைக்கிறதுக்கும், இன்னொரு ஆள் சிமெண்டு மண் இது எல்லாத்தையும் கலந்து கொடுக்குறதுக்கும், இன்னொருத்தவங்க அதை கொட்டுறதுக்கும். இன்றைக்கி மழை கொஞ்சம் கம்மியானுச்சு நாளைக்கு அப்படின்னா அவங்க அதுக்கு மேற்கொண்டு என்ன போடணுமோ அந்த மாதிரி போட்டு எழுப்பலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எல்லா பக்கமும் தோண்டி வச்சதுனால அந்த மண்ணெல்லாம் போய் தண்ணி போகிறதுக்கு அடைச்சிருச்சா, அதுக்காக வேண்டியவும் நேற்றுக்கு மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, எடுத்தால் தான் நல்லதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் இந்த காலையில் நான் ஏன் கரண்டி போடுறேன் அப்படின்னா, மழையில் நனைஞ்சிக்கிட்டு அவங்க வேலை பார்க்குறாங்களா, அவங்களுக்கு நம்ம நார்மலாக குளிர் டயத்தில் இருந்தாலே நமக்கு எவ்வளோ உடம்பு இப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இந்த மாதிரி மழை டயத்தில் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் காப்பி கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டதுனால தான். இந்த ஊரில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கடும் டீக்கு தான் இங்கே ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. பிளாக் டீக்கு தான் இங்கே ரொம்ப அதிகமான இதுன்னு கூட சொல்லலாம். யார் வீட்டில் மாடு இருந்தாலுமேவும் அவங்க யாருமேவும் பார்த்திங்கன்னா பால் டீ குடிக்கிறதுக்கு அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்காக வேண்டி தான் நாங்கள் டீ போட்டுக்கிட்டு இருந்தோம். சரி, டீ போட்டு அவங்களுக்கு எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே நம்மக்கிட்ட கேட்கல, நம்ம தான் போட்டு கொண்டே கொடுத்தோம். எவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு 5 நிமிஷம் மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு 1/2 hour மழை விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நிற்கும். ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நான் போய் டீ கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாப்பா தான் இந்த வீடியோ எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தா. இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிறையா மழை பெய்யறதுனால ஜன்னல் கூடி பெரிய பாப்பா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா. அங்கே ஒருத்தங்க இந்த போகிறாங்க பார்த்தீங்களா, சைடில் அரை கலரில் இந்த ஷர்ட் போட்டு வராங்களே, இது என் ஹஸ்பண்டுக்கு மூத்தவங்க வரும். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீடு தான். என் ஹஸ்பண்டுக்கு மூத்தவங்க. நம்ம அவங்களுக்கு கையால் நம்ம டீ கொடுக்கக்கூடாது, அவங்கள நம்ம தொடக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தது ஒரு மாமனார் முறை வரும் பக்கத்து வீட்டில். அவங்களுக்கும் இவங்க இன்னொருத்தவங்க பக்கத்து ஊர்லேருந்து வேலைக்கு வந்திருந்தாங்க. இந்த பக்கம் சைடில் என்னுடைய மாமனார் அங்கே உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கும் கொண்டு கொடுத்துட்டு அண்ணனுக்கு கொடுக்க டீயை நான் அங்கேயே வச்சிட்டேன். அதனால் அண்ணன் எடுத்து அதுக்கப்புறமேட்டு நான் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கனுக்கு கீழே வச்சுட்டேன் அண்ணனோட டீயை. அண்ணன் எடுத்து குடிச்சுக்கிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இவ்வளோ மழையிலையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தது இந்த தண்ணி எல்லாமே போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். கான் வேலையை முன்னாடியே ஆரம்பிக்க சொன்னதுக்கும் அவங்க கொஞ்சம் ரொம்ப அந்த டயத்தில் மழை பெஞ்சதுனால அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இப்போவுமே மழை முடிகிற நேரம் தான், எங்கேயோ புயல் உருவாகி இருக்கிறது போல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வேண்டி தான் இந்த 3 நாள் ரொம்ப மழை அதிகமாக இருக்குன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அவங்க எப்படி சொல்லியிருந்தாங்களோ அதை விட அதிகமாக இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நேற்றுக்கும் சரி முந்தானத்துக்கும் சரி வீட்டுக்குள்ளேயுமே நிறையா தண்ணி விழுந்து போய் கிடந்துச்சி. அதையும் உங்கள்கிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லாருக்குமே டீ எல்லாருக்குமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வாசல் எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு, ஏன்னா வீடு ஃபுல்லும் தண்ணி, அதுக்காக வேண்டி அந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு செய்யணுங்கிறதுக்காக வேண்டி விறகு வைக்கிற அடுப்பு எல்லாமே நனைஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி குக்கர்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன குக்கர் எங்கள் 3 பேருக்கு மட்டும்தானே, அதனால் சும்மா எப்படி சொல்கிற ரேஷன் அரிசியில் தான் செஞ்சுருந்தேன் சாப்பாடு. அதனால் சும்மா தக்காளி சாதம் மாதிரி, ஆனால் கொஞ்சம் மீன் மக்கர் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு தேவையான சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு 2-3 ஏலக்காய், அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகா, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வெங்காயம் வேகிறதுக்காக வேண்டி உப்பு, இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
நான் இங்கே வந்து கடை அரிசி அன்றைக்கி நான் மார்க்கெட் போயிருக்கிறப்போ வீடியோவில் காட்டியிருந்திருப்பேன், பிரியாணி அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இல்லைன்னா சனிக்கிழமை அன்னைக்கு பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா இப்போ செஞ்சோம் அப்படின்னா மாமியார் மாமனார் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இன்னும் 2 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்ம செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக வேண்டி கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தக்காளியும் போட்டு அதையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் மற்ற பொருள் எதுவாக இருந்தாலுமே நான் சேர்க்குறது. நான் அந்த மாதிரி தான் நான் சேர்த்து செய்வேன். அதனால் கொஞ்சோண்டு சோயா பீன்ஸ் நான் ஏற்கனவே மார்க்கெட் போன அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன் பார்த்தீங்களா, அதையுமே அதில் சேர்த்துக்கிட்டேன். சுடு தண்ணியில் போட்டு 2 பீஸாக அரிஞ்சு எடுத்து அதையுமே கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிட்டு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி சேர்த்து வச்சுருந்தேன். அந்த உருளைக்கிழங்கையுமே அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். அந்த பக்கத்தில் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேட்டி சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் அதுக்கப்புறமேட்டி சில்லி காஷ்மீர் சில்லி பொடி இது 3லையுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதிகமாக எந்த ஒரு பிரியாணி செஞ்சாலுமே மசாலா மட்டும் அதிகமாக போடாமல் இருந்தாலே ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே சாப்பாடு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த பக்கத்தில் தட்டை பிடிக்கவா அந்த பக்கத்தில் குக்கரை பிடிக்கவான்னு எனக்கே தெரில. பாப்பா தான் கொஞ்சம் வீடியோ எடுத்தாளா, கொஞ்சம் சரியில்லாமல் தான் எடுத்துருக்குறா. ஏன்னா அவள் கேமரா கொஞ்சம் ஆட்டின உடையுமே அது வந்து ஷார்ட் வீடியோவுக்கு வர மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக வருது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. லைட்டாக சரிசாலுமே அது வந்து ஷார்ட் வீடியோவுக்கு போடுற மாதிரி வந்துடுது. இந்த மாதிரி எல்லா மசாலாவுமே போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கிறேன். இந்த கிளாஸுக்கு நான் வந்து 1.5 கிளாஸ் தான் அரிசி எடுத்திருந்தேன். அதனால் நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன். கீழே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தண்ணியில் உட்காந்து சமைக்கிற நிலைமை. இத்தனைக்கு வீட்டுக்குள்ளே தான் சமைக்கிறேன். எல்லாத்தையும் தண்ணி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே வந்து குரங்கு வந்து இங்கே வந்து அதிகமாக வருமா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரங்கு இருக்குங்கள ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வரும். அந்த மாதிரி வந்து இந்த டைம் புதுசாக தான் நாங்கள் மேலே கூரை எல்லாமே போட்டிருந்தோம். ஆனாலும் அந்த குரங்கு வந்து ஏறி 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 மிதித்து அதில் குதித்து அங்கங்கே ஓட்டை போட்டு வச்சுருக்குதா. அதனால் இங்கேயுமே தொடர்ந்து மழை பெய்யலைன்னா இந்தளவுக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி விழாது. தொடர்ந்து மழை பெஞ்சதுனால நிற்காமல் மழை பெஞ்சதுனால மேலே இத்தனைக்கு தார்பாய் போட்டிருக்கேன் 2, அதையுமே கிழித்து ரொம்ப தண்ணி விழுந்ததுனால பொழுதன்னைக்கு நேற்றுக்கு தொடச்சி போட்டுக்கிட்டே தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. மழை நைட்டு வரைக்கும் விடுற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறமேட்டு சமைச்சு நாங்கள் இந்த வீடியோவுமே பாப்பா ஷார்ட் வீடியோ மாதிரி எடுத்து வச்சுருந்துருக்குறா. நானுமே அதை கவனிக்கலை. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட உக்காந்துட்டோம். சாப்பிட்டுட்டு 2 பேர்ட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். வெக்கப்படுறாங்க, மறுபடியும் எதுவுமே சொல்லலை. அதனால் நான் வாய்ஸ் ஓவரே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டாச்சு. இது வந்து நேற்றுக்கு சாயங்காலம் மாமனார் கூட வீட்டுக்கு பின்னாடி புல்ல இருக்க போயிருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ சொல்ல எடுத்த வீடியோ. எப்படி மழை பெய்யுதுன்னு பார்த்தீங்களா. கொடையை எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான். இந்த வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அங்கே காட்டுக்குமே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நைட்டு சாப்பாடுக்கு எல்லாமே நாங்கள் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமேட்டு காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு உளுந்து, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே போட்டு நான் வந்து தக்காளி சட்னி செய்வேன். நீங்கள் எந்த மாதிரி தக்காளி சட்னி செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அதில் காஞ்ச மிளகா போட்டு இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமேட்டி மிளகா வடமிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கிடுவேன். அதுக்கப்புறமேட்டு தான் வெங்காயம் தக்காளிலாம் போடுவேன். முடிஞ்சால் எடுத்துக்கலாம். நானுமே அப்படி தான் கொஞ்சம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமேட்டி வத்தலை வந்து நான் வந்து வெளியே எடுத்துருவேன். ஏன்னா அது கூட சேர்ந்துட்டா அது கொஞ்சம் இதான மாதிரி ஆயிருமா, அதனால் எடுத்துருவேன். தனியாக எடுத்துகிட்டு நம்ம வதக்கி செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாகவே நல்லா மொறுன்னு நல்லாயிருக்கும். சட்னியுமே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வதக்குனதுக்கு அப்புறமேட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. நான் ஃபைனலாக வதக்குனதுக்கு அப்புறமேட்டி இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமேட்டு இங்கே நல்லா மழை பெய்யுங்களா, நல்லா அம்மியில் அரைக்க முடியாது. அதனால் எதிர்த்து வீட்டில் ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறேன். நானும் அதுக்கப்புறமேட்டு சாயங்காலம் டீ குடிக்கிறதுக்காண்டி உட்காந்துருந்தேன். என் பாப்பாவும் நீ மண்பானை சட்டின்னு சொல்லிட்டு விடவே மாட்டியாமான்னு சொல்லி நக்கல் அடிச்சுட்டே இருந்தா. ஏதாச்சும் பேசு அப்படின்னு பேசவே மாட்டேன்னு ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தா. நேற்றைக்கு காலையில் மாவு அரைச்சோம் பார்த்தீங்களா, அதான் நல்லா புளிச்சு நல்லா புப்பி போயிருந்துச்சு. சரி இன்றைக்கி நைட்டுக்கு தோசை தான். அதனால் நேற்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நேற்றுக்கு நல்ல மழைங்கிறதுனால நேற்றுக்கு ஃபுல்லுமே சிலிண்டரில் தான் வேலை பார்த்துருக்கு. அதுக்கப்புறமேட்டு தோசை சுட்டு பாப்பா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் எப்படி இருக்குன்னு. ஆமாம் 2 பேர்ட்டையும் தான். எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. உன்கிட்ட கேட்குறேன், நீ எப்படி இருக்குன்னு சொல்லு. இப்போ சொல்லு, நீ என்ன சொல்லுவ? தோசை எங்கடாமா? தோசை எங்க எங்கே ஓடுது? வயிற்றுக்குள்ளே. அதுக்கப்புறமேட்டு எனக்கு இது சுட்ட தோசை. நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்களே சின்ன பாப்பா நல்லா பேசுவாளான்னு. அதனால் அவளுக்கே தெரியாமல் நான் அந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். சொல்லியிருந்தேன் வீடியோ எடுக்க அப்படின்னா அவள் கண்டிப்பாக அவள் பேச மாட்டா, சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு தான் சொன்னேன் வீடியோ அப்படின்னதுக்கு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கூச்சப்பட்டு கொஞ்சம் பேசினா. அவள் பேசுனது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு எல்லாருமே படுக்கிறதுக்காக வேண்டி படுக்கையை விரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலும் படுக்கிற இடத்துல ஏன் அந்த பாத்திரம் இருக்குன்னா நடுராத்திரம் மழை பெய்யலாம், அதுக்காக வேண்டி அந்த பாத்திரத்தை அங்கே வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் படுக்கை எடுக்கிறதா இருக்கட்டும் படுக்கை போடுறதா இருக்கட்டும் பாப்பா 2 பேருடைய வேலை தான் எங்கள் வீட்டில். என்னைக்காச்சும் என் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் முடியலை அந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் நிறையா இருக்குது அப்படின்னா வேணால் விரிக்கிறது நான் விரிப்பேன். மற்றபடி பாப்பா தான் எல்லாமே இருப்பாங்க. அங்கே ஏன் பெட்ஷீட்டு தொங்க விட்ருக்கேன்னா நேற்றுக்கு காலையிலேயும் முந்தின நாள் நைட்டு மழையில் நனைஞ்சதுனால பெட்ஷீட்டு நேற்றுக்கு காலையிலே எழுந்துச்சி கம்ஃபர்ட்டில் கொஞ்சம் சர்ப்பொடி போட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட்டில் கொஞ்சம் முக்கி போட்டேன். அதனால் ஃபேன் காற்றுல வீட்டுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சிரும் இல்லைங்களா? அதுக்காக வேண்டி அதை எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளேயும் காய போட்டு ஃபேன் எல்லாத்தையும் போட்டிருந்தேன். பரவாயில்ல, நைட்டு மூடுறதுக்குமே கிடச்சிருச்சு. அந்தளவுக்கு நல்லா காஞ்சி போய் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பாப்பா எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ கொசுவலை போட்டதுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நான் பார்த்தீங்களா கொசுவலை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய லைஃப்பை பாருங்கள். இப்படி தான் மழை பெஞ்சாலோ புயல் அடித்தாலோ எது இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுங்கிறதையும் இங்கே நான் மேரேஜ் பண்ணி வந்ததுக்கப்புறமேட்டு தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கும்போது இப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.